தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம். இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். அடுத்த ஒரு வெள்ளை அறிக்கை வந்திருக்கிறது. மறுபக்கத்துல ரெய்டு விட்டு மாஸ்டர் த பிளாஸ்டர் அப்படின்னு ரெய்டு விடப்பட்டிருக்கிறது. சினிமா பாணியில சொல்ல போனோம்னா பேருந்துகளை துவக்கி வைத்திருக்கிறார் முதல்வர். இந்த பக்கத்துல ரெய்டு, அந்த பக்கம் வெள்ளை அறிக்கை அப்படின்னு பரபரப்பாக இருக்கிறது தமிழக அரசியல் களம். என்ன நடக்கிறது, பின்னணி என்ன? இதோ நமது ஆசிரியர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். முதல் விஷயம், விஜயனுடைய முதல் அடி. தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு நேற்று ஒரு மாடுலேஷன்ல பேசினது ஒரு 2 நாளா ஓடுனது அப்படின்றத பார்த்தோம். தொடவும் மாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார். முதல் விஷயமாக இந்த இது ஒரு சீக்வன்ஸ் போல அது நடந்தது, அதற்கு அடுத்து இது நடந்திருக்கு அப்படின்ற போல திரு ஏவா வேலு, முன்னாள் அமைச்சர், ஹூ இஸ் நோன் ஃபார் அலையன்ஸ் மெட்ரிக்ஸ், பிரேமலதா அவர்களையே அந்த அலையன்ஸுக்குள்ள கொண்டு வந்ததில் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணாரு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய விட்டமின் எம் செல்வந்து படைத்தவர். அவர் இன்னைக்கு ரெய்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர், முக்கியமான ஒரு துறை, அந்த துறையில இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சருக்கு இன்னைக்கு ரெய்டு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ரெய்டு நடந்திருக்கு உண்மை. இதில் ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ரெய்டோட விளைவு என்ன இருக்குங்கிற பார்ப்போம். ரெய்டு நடந்துகிட்டு இருக்கும் போதே முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா ரெய்டு நடக்கிற இடத்துக்கு உள்ள புகுந்து அவருடைய உதவியாளர் சத்தம் போடுறாரு, எங்க எம்பி வந்திருக்காருங்க, கதவுத்துறங்க, எங்க கதவுத்துறங்க வாங்கன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அந்த கூமாப்பட்டிக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராசா வந்திருக்காருங்க, கதவுத்துறங்க கதவுத்துறங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பிரசிடென்டா இருக்கு. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டது இல்லை. ஒரு ரெய்டு நடக்குன்னா அங்கே ஆப்ரேஷன் நடக்குது. ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள கதவை தட்டிட்டு நான் எம்எல்ஏ வந்திருக்கேன், எம்பி வந்திருக்கேன், மந்திரி வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? இப்போ ராசா அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு போனா என்ன ஆகுது, ராசா அவர்கள் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போனா என்ன ஆகுது? அது அண்ணா அவர் போனார்னா அவர் பிஏ பின்னாடி வர்றாரு, அவர் தொண்டர்கள் 4 பேர் வர பார்க்குறாங்க, அப்போ தடுத்து பின்னாடி அனுப்புறாங்க. இது என்ன நடக்கு? ரெய்டு முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க? இது இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் அரெஸ்ட். இது ஒரு ரெய்டு போறாங்க, டிவிஎஸ்ல வந்திருக்காங்க, செக் பண்றாங்க, போகிறாங்க. மாநில அரசு நடத்தக்கூடிய விஷயம். நம்ம வழக்கமாக இடி ரெய்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம், அது மத்திய அரசு நடத்தக்கூடிய விஷயம். இது டிவிஎஸ்சி சொல்லக்கூடிய விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய ரெய்டு. இதுல என்ன நடக்குங்க, நம்ம we have to wait and watch. அப்ப பின்னால் இந்த ஆபரேஷன் நடக்கும் போதே, அந்த ரெய்டு நடக்கும் போதே ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், சட்டம் தெரிந்தவர், சட்டம் படித்தவர், அவர் உள்ள போந்து நான் வந்திருக்கேன், நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா என்ன அர்த்தங்கிறது தெரியல. அப்புறம் பிளஸ் அவரும் சொல்றாரு, தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கெல்லாம் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம், நாங்கெல்லாம் சிபிஐ ரெய்டே பார்த்தவங்க எல்லாம். அதெல்லாம் ஆல் ஃபைன், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் ஒரு ரெய்டு நடக்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணி உள்ள போய் நின்னது சரிதானா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான கேள்வியா இருக்கு. ரெண்டாவது, ரெய்டுல என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஏதாவது நடக்குதாங்கிறதுல தான் இந்த கவர்மெண்டோட இன்டெகிரிட்டி இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்னா ஒரு 42 நாள் ஆன ஒரு கவர்மெண்ட்டுக்கு எப்படி செயல்படுவாங்கன்னு ஒரு மார்க் போடுறது சரியா இருக்காது. ஏன்னா ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பினிஷிங் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த 42 நாள்ல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், நமக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், அரசுக்கே இருக்கும், முதலமைச்சருக்கே இருக்கும், அமைச்சர் பெருமக்களுக்குலாம் இருக்கும். நம்ம அதிகாரிகள் கூட ஒரு நல்ல வாய்ப்பு நினைச்சு தேடுவாங்களா போவாங்களா இருக்கும். ஆனா நமக்கு இப்படிதான் திமுக ஆட்சி அமைந்தவுடன் முன்னாள் அமைச்சர்கள் மீது முதல் 6 மாசத்துல நிறைய ரெய்டு போச்சு. அப்புறம் அப்படியே அமைதி. அங்கதான் வர்றேன். அப்ப திரு எஸ்பி வேலுமணி, திரு தங்கமணி, இப்படி பல எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர்னு நிறைய முன்னாள் அமைச்சர் பெருமக்களுடைய வீடுகளுக்கு ரெய்டு போனாங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து ரெய்டு முடிஞ்ச பிறகு எல்லாரும் போய் அவங்க போய் விசாரிச்சுட்டு வந்தாங்க. எப்படி இருக்கு, நம்ம ஒரு ஒரு யூனிட்டியை காட்டுறக்கா எல்லாரும் போய் ஒன்னா இருந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நினைச்சு நம்ம பார்த்தோம். நம்ம அப்போ அந்த ரெய்டுலாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற பார்த்தா அவர் எதுவுமே நடக்கல. அடுத்த கட்டமா எதுவுமே நகரல் பார்க்கிறோம். 3, 4, 5 வருஷம் முழுமையான ஆட்சி முடித்தவரை நடக்கலன்னு பார்க்கிறோம். அப்போ நம்ம இதற்கு எம்எல்ஏ எம்பிக்களுக்குன்னு தனி ஒரு நீதிமன்றமே இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, போறாங்க, ரெய்டு பண்றாங்க. ரெய்டுல என்ன கிடைச்சு என்ன கிடைக்காது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பணம் வாங்கினார், கொடுத்தார், மெயில், இந்த மாதிரி விஷயம். திரு ராசா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒயிட் காலர் கிரைம்ஸ். இது எல்லாமே ஆள் அடிச்சு போட்டாங்க, ரத்த வளாரா கீழே விழுந்து கிடக்கிறாரு, அது சிசிடிவில பார்த்தா இவர் தான் அடிச்சாருங்கிற மாதிரி சமாச்சாரங்கள் தேவையில்லை. இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்க ரெய்டு போய் தான் நீங்க எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரெய்டு போற அளவுக்கு அண்ணன் விஜயபாஸ்கர் வீட்டுல வச்சிருந்த அளவுக்கு பத்திரமா இன்டு 4000 போட்டுலாம் வச்சிருப்பாங்க எதிர்பார்க்க எல்லாமே. ஆமா, எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் செக்யூர் பண்ணுமோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க, யாரா பண்றாங்க இருந்தாங்கன்னு. அப்ப இங்க போய் ஏதாவது ஒன்று எடுக்க போறோமா அப்படிங்கிறது. அப்ப இது பப்ளிக்கு ஒரு பெர்செப்ஷன் பில்டிங். நாங்க பாத்தீங்களா பயங்கரமா நாங்க நேர்மையா செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்கு உதவுதா? உண்மையிலே ஆர் தே சீரியஸ் அபவுட் இட் அப்படிங்கிற பார்க்கணும். ட்ரில்லிங் மிஷின்ல இப்ப உள்ள கொண்டு போயிருக்காங்க. ட்ரில்லிங் எடுத்துட்டு போங்க, கிரில்லிங் எடுத்துட்டு போங்க, எல்லாமே பண்ணுங்க. ரிசல்ட் என்னங்கிறது தானே இருக்கு. நீங்க ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அப்படின்னு ரைட், ஓகே, வாட் இஸ் த ரிசல்ட்?
அப்ப எல்லாருமே தான். நீங்க அதிமுக வந்து தேர்தலில் தூங்கி கிடந்துச்சா, போட்டியிடலையா? திமுக வந்து சோம்பி கிடந்துச்சா, எலெக்ஷன்ல சண்டை போடலையா? எல்லாரும் போட்டாங்க. வாட் இஸ் த ரிசல்ட்? அவ்வளவுதான கணக்கு. அப்ப ஜெயிச்சிங்களா தோத்தீங்களா? அவ்வளவுதானே. நீங்க ரைடு போனீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? அவ்வளவுதான கேள்வி. நீங்க தான் குறிப்பிட்டது போல லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம நிறைய ரைடு பார்த்தோம். அதற்கப்புறம் என்ன பார்த்தோம்? அப்ப இல்லையா, அப்ப வந்து அது பழிவாங்க நடவடிக்கைங்கிற கேள்வி பார்த்தோம்ல. ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில வந்து கருணாநிதி எப்படி இழுத்துட்டு போனாங்க, என்னாச்சு நம்ம பாக்குறோம்ல. 13 கேஸ் ஜெயலலிதா மேல போடப்பட்டுச்சு, 12 கேஸ் என்னாச்சுங்கிற பார்த்தோம்ல. அப்ப நம்ம வந்து நீங்க கேஸ் போடுறது, ரைடு போறதுங்கிறது பழிவாங்கும் நடவடிக்கையா, உண்மையிலேயே ஒரு ஆக்ஷனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் போது ரிசல்ட் தான் அதை நமக்கு ப்ரூவ் பண்ணும். அப்ப நீங்க ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு நீங்க கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டி வச்சீங்கன்னா அதுல நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியும். அப்படி இல்லாம நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜெய் மாதிரி வந்து நம்ம வாங்க பாத்துக்கிட்டோம், பல நாளை கால எல்லா இடத்துலயும் நியூஸ் வரும், 12 இடங்கள்ல ரைடு, உறவினர் வீட்டுல ரைடு, உதவியாளர் வீட்டுல ரைடு, ஆல் ஃபைன், ஓகே, வாட் இஸ் த ரிசல்ட்? அப்ப இது வந்து வெறும் ஒரு நாள் செய்தியாக இல்லாமல் தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னது உறுதியாக இறுதியானதாக இருந்தால் இந்த வழக்குகளை தொடர்ந்து கொண்டு போகணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ கோயம்புத்தூர்ல இந்த சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு, சேலம் சிறுமி கோயம்புத்தூர்ல வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு கொல்லப்பட்ட வழக்குல உடனடியாக 20 நாளுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுறதை பார்க்கணும். அதுதான் இங்கே தேவைப்படுறது வந்து எல்லா போலீஸும் கைது செய்வாங்க. திமுக போலீஸ் எல்லாம் கைது செய்யலையா? நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல வந்து எல்லாரும் கைதாகலையா? அப்ப வந்து எல்லாமே செய்வாங்க. அப்ப திமுக அரசு பெஸ்ட்னு தாவேக அரசு ஒத்துக்கிடுமா? அப்ப வந்து லாஜிக்கல் எண்டுக்கு கொண்டு போற வரைக்கும் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அவங்க சீரியஸா இருக்கிறாங்கன்னு தெரியும். அப்படி இல்ல ஒரு ரைடு போறாங்கன்னா அது வந்து இன்னொரு கண் துடைப்பா மாறிடக்கூடாது. இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்பது தொடர்ச்சியாக தெரியுமே தவிர இன்றைக்கு இந்த ரைடுனால முடிவுக்கு வந்துட முடியாது. முன்னாள் அமைச்சர்கள் மீதான சில கோப்புகளுக்கு விசாரிப்பதற்கான கோப்புகளுக்கு ஆளுநர் வந்து அனுமதிக்க மறுக்கிறார் அப்படின்னு முன்பு குற்றம் சாட்டியிருந்தது. இப்போ இந்த ரெய்ட் நடந்திருக்கு. இப்போ எப்படி வந்து நிக்குதுன்னா, டிவிகே வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸை பாருக்கு பின்னாடி தரல, ஜெயிலுக்கு பின்னாடி தரல, விசாரணை வளையத்திற்குள் நீதி வாங்கி தர முயற்சிக்கிறாங்க. பிஜேபி ஷீல்டிங் அப்படின்னு ஒரு ப்ரொபகண்டாவை ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மையாலுமே ஆளுநர் வந்து ஷீல்ட் பண்றாரு. கொஞ்சம் யோசிங்க. இந்த குற்றச்சாட்டை வந்து பாஜக ஆளுநர் மாறி மாறி வார்த்தையில பயன்படுத்தி சொன்னவர் வந்து திரு நிர்மல்குமார் அமைச்சர் வந்து வெளியே வந்து சொன்னார். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். சட்டமன்றம் நடந்துட்டு இருந்த போது வந்து முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மீதான வழக்குகளை தொடர்வதற்கு ஆளுநர் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாஜக அப்படிதான் செயல்படுது அப்படின்னு சொல்றாரு. சோ பாஜகவுக்கும் ஆளுநருக்கு என்ன தொடர்புன்னு அவர் சொல்லணும். அப்புறம் வந்து இவருடைய கட்சியில இருந்து உட்கார்ந்து எலெக்ஷன்ல இருந்து எந்திரிச்சு சபாநாயகர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய திரு ஜே.சி.டி. பிரபாகர் நடுநிலையா செயல்படுவார். அவர் வந்து டிவிக்கு ஆதரவா செயல்பட மாட்டாரு. ஆனா வந்து அர்லேக்கர் அவர்கள் கவர்னரா இருந்தாருன்னா பாஜக தான் அவர். இது வந்து இந்த கணக்குல வந்து திரு நிர்மல்குமார் ஒத்துக்கிறாராங்கிற பார்க்கணும். அப்ப வந்து பாஜகவை தொடர்படுத்தி கொண்டு வருவதுல நியாயம் இருக்காங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது ஒரு கேள்வி, எல்லாரும் என்ன விமர்சனம் பண்றாங்க? இவர்கள் எழுதி கொடுத்த அத்தனை வரையுமே படிச்சார் அர்லேக்கர். சென்ட்ரல் கவர்மெண்டோடைய டிஸ்கிரிமினேட்டரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்ற வரைக்கும் படிச்சார். பாரபட்சமாக மாநில அரசுகள் மீது செயல்படுவதை ஏற்க முடியாதுன்னு சொன்ன வரைக்கும் படிச்சார். அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கும்? அதை பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற மூத்த தலைவர்களே விமர்சிக்கிறார். அதுதான் சொல்ல வரேன். அப்ப தாவேக்காக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். இதென்ன புது கணக்கு? திமுகவுக்கும் பாஜக அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு அப்ப முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் மீது திரு ஆர்.என். ரவி அவர்கள் கூட வழக்கு தொடர்ல வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பார்த்து கொடுத்து அப்ப வந்து கேஸ் வை கேஸா பார்க்கணும். நீங்க வந்து நான் வந்து எனக்கு ஒரு அனுமதி கொடு அப்படின்னா படக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. அது வந்து அவங்க முன்னாடி பிரைம் ஃபர்ஸ்ட் இருக்குதா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா, இனிமே போடணுமா, அதுல வந்து ஜெனியூனிட்டி இருக்கான்னு பார்த்து வந்து கொடுப்பாங்க. அப்ப வந்து கொடுக்கலன்னு இன்னும் புஷ் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்க வந்து டெல்லிக்கு போறீங்க, ஆளுநர் பாக்குறீங்க, பதவி ஏற்கிறதுக்கு ஒரு 4 நாள் எத்தனை முறை பாத்தீங்க? அப்ப உங்களுக்கு தேவைப்பட்ட போது பாத்தீங்கல்ல. திரும்ப டெய்லி போய் அவர் எப்பப்பெல்லாம் சென்னைக்கு வராரு கேளுங்க, போய் பாருங்க. யார் வேணாங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்க, பெர்மிஷன் சண்டை போடுங்க, வாங்க அழுது பிடிச்சு வாங்க, என்ன பிரச்சனை இருக்கு? இல்ல டிஎம்கே போட்ட மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க, நாங்க பாருங்க 15 ஃபைல் கொடுத்துருக்கோம், 15 ஃபைல் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுங்க. அந்த மாதிரி ஃபைட் பண்ணுங்க. அது என்ன சந்தடி சாக்கல் நைஸா வந்து பிஜேபி மேல வந்து இப்படி பழிய போட்டு வருகிறது. ஆளுநர் உங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். திமுக உட்பட அத்தனை கட்சிகளுமே என்ன பெரிய போராம வந்துச்சு, என்ன எதிர்த்து நம்ம நடந்த போது ஒரு நாள் கூட அசம்பிளி இவ்வளவு ஸ்மூத்தா நடக்கலையே. இவங்க இவ்வளவு ஸ்மூத்தா பண்ணிட்டாங்களே. தேசிய கீதத்தை பாடிட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டாங்க, ஆளுநர் படிச்சு போயிட்டாரு. ஆளுநர் உரை முழுமையாக படிக்கப்பட்ட லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆகி போச்சு. அந்த மாதிரி அப்படி ஒரு சீனே பார்த்ததுல முழுசா ஒரு சீன் பார்த்துட்டாங்க. மாதிரி 4 வருஷம் முன்னாடி ஓட்டு போடாத பிள்ளைங்க வந்து பார்த்துட்டு ஓ ஆளுநர் உரை இப்படிதான் இருக்கும் போல தெரியுது அப்படிங்கிறது கத்துக்கிட்டாங்க. அப்ப வந்து அவ்வளவு எப்படி சுமூக வந்துச்சு? அப்ப நீங்க சுமூக கணக்குல இருக்கீங்களா? அப்ப வந்து சும்மா நாட்டுக்கு பழி போட்டு அரசியல் செய்யறது கூடாது. அது வந்து அந்த பாலிடிக்ஸ் தான் திமுக செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க. பெட்டி பாலிடிக்ஸ் பண்ண மாட்டோம்னு. அப்புறம் நீங்களும் திரும்பி வந்து ஆளுநர் அப்படி செய்யற அப்படி சொல்லி நீங்க இஃப் யூ ஆர் சீரியஸ் அப்படின்னு அடுத்து நீங்க கேஸ் எப்படி நடத்துறீங்க பார்க்கத்தானே போறோம். நீங்க இன்னைக்கு வந்து திரு நிர்மல்குமார் சொன்ன உட்பட பல இடங்கள் நினைச்சிருக்காங்க, நாங்க வந்து விட மாட்டோம், நாங்க வந்து பாப்போம்ல. 42 நாள் இருக்கு. நீங்க வந்து அடுத்து நீங்க சீரியஸ் மக்கள் பாராட்ட போறாங்க. ஆமாப்பா சீரியஸ். வெறும் ரைடு போற இல்லையோ, வெறும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வர இல்லையோ, 2 ட்வீட் போடுறவங்களை பின்னாடி போய் தோர்த்தது இல்லையோ, அது அர்த்தமே கிடையாது. நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பாலிடிக்ஸ் பண்றீங்களா, ப்ரொடக்டிவான பாலிடிக்ஸ் பண்றீங்களா, தப்பு செய்யறவங்க விட மாட்டாங்கல, சீரியஸா இருக்கீங்களா? லெட் அஸ் see. மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 73382424.
ஓகே, அது எப்படி போய் நிக்குதுன்றத பார்ப்போம். மறுபக்கத்துல வெள்ளை அறிக்கை வந்திருக்கிறது. இது அடுத்த வெள்ளை அறிக்கை. மின் வாரியம் பர்டன் அதிகமா இருக்கிற ஒரு துறை தமிழ்நாட்டுல அப்படின்னா அது மின் வாரியம் அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. முக்கியமான அமைச்சர்கள் அங்கதான் போடுவாங்க. நிலக்கரி விஷயத்துல இருந்து பல விஷயங்களை பண்றோம். உங்களுக்கு எல்லா விஷயமும் இருக்கிறது. அப்படி இருக்கிறதுல இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வந்திருக்கிறது. இப்போ லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸா மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியலா திரு தங்கமணி இருந்தாலும் சரி, திரு செந்தில் பாலாஜி இருந்தாலும் சரி, மோஸ்ட் டாக்கட்டிவ் இதா இருந்தது. இன்னைக்கு திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவருக்கே உண்டானதுல டார்கெட்டாவும் இருந்திருக்கின்றத பாக்குறோம். சோ அந்த இதுல இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றத பாக்குறோம். 58,000 கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2001 இருந்து ரெக்கார்ட்ஸ ரிலீஸ் பண்றாரு. எவ்வளவு சர்ப்ளஸ் எவ்வளவு இதுன்னு காட்டுறாங்க. சர்ப்ளஸே இருந்தது இல்ல, முழுக்க வந்து உபரி வந்து உங்களுக்கு உபரியே இல்லாம பற்றாக்குறையிலே ஓடி இருக்கின்றத பாக்குறோம். வருமானத்தை விட எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமா இருந்திருக்கின்ற பாக்குறோம். அதிமுக ஆட்சி திமுக ஆட்சின்னு வரிசையா பட்டியலிட்டு இருக்கிறார். என்னென்ன புரிஞ்சுக்கிறது? என்ன நம்ம வந்து ரெண்டு விஷயம் நம்ம யோசிக்கணும். ஒன்று, முறைகேடு நடந்ததாக அவர் வந்து 39 பக்க பிரசன்டேஷனுக்கு பிறகு வெளியில பிரஸ் மீட்ல வந்து சொல்லி பிரஸ் பார்க்கும்போது சொல்றாரு, அதுல வந்து முறைகேடு ஏதாவது இருந்த மாதிரி தெரியல. லாபம், நட்டம், சர்ப்ளஸ், வீக்னஸ், எவ்வளவு ஆள் போச்சு, எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காரு. தவிர 56,000 கோடி எங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி நம்ம பார்க்கல. ஸோ வந்து அது வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து ஒரு லாஸ் அப்படிங்கிறது காட்டியிருக்கோம். அது வந்து பற்றாக்குறையா இருந்திருக்கு. அப்படி ஓவராலா கியூமுலேட்டிவா 2.5 லட்சம் கோடி, 2,47,00,000 2,47,000 கோடி லாஸ் வந்து நம்ம பார்க்கிறோம். ஓவராலா கடன்ல இருக்குங்கிற பார்க்கிறோம். ஸோ போன 5 வருஷத்து வந்து 56,000 கோடி. இப்படி ஒவ்வொரு வருஷமா நீங்க பார்த்து 5 வருஷமா பார்த்தீங்கன்னா கணக்கு. ஸோ அது வந்து அவங்களுடைய பற்றாக்குறையை காட்டியிருக்காங்க. ஒரு முறைகேடுன்னு அவர் சொன்ன மாதிரி. ஆனா முறைகேடுங்கிறது எங்க பயன்படுத்தினாருன்னா, அதே பார்ட்டி ஃபண்ட் உட்பட பல வார்த்தைகள் வந்து அவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. 39 பக்கத்தை மாறி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் காட்டுறாரு, இந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு, கண்டுக்காம விட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. பின்னாடியே திரு செந்தில் பாலாஜி வந்து சாயந்தரமா அண்ணா அறிவாலயத்தில் ஒரு டீட்டெயிலான முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர், அவரே திரு நிர்மல்குமார் இன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டது போல 3 அமைச்சர்கள் மாறினாலும் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். கடைசி நாள் வரைக்கும் ஒரு அமைச்சரோட இல்லத்துல இருந்தார். அமைச்சர் பதவி பறிக்கப்பட்ட பிறகு அங்கதான் இருந்தாருங்கிறது தெரியும். சோ அந்த கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. அப்ப அவர் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். சிவசங்கர் உட்பட மற்ற அமைச்சர்கள் விளக்கம் கொடுக்கல, அவர் தான் விளக்கம், முன்னாள் அமைச்சர் கொடுக்கல, இவர் தான் விளக்கம் கொடுத்தாருன்னு பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல வந்து திரு நிர்மல்குமார் வெளியிட்டதுல ஒரு முறையே நடந்திருக்கு அப்படிங்கிறத இதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணல. மாறா அவர் சொல்லும் போது நிறைய முறை நடந்திருக்கு. ஆட்கள் நியமனத்துல முறை நடந்திருக்கு, கிளவுட் கம்ப்யூட்டிங்ல முறை நடந்திருக்கு, தற்காலிக பணியாளர்கள் எவ்வளவு யாருமே தெரியல, பர்ச்சேஸ்ல முறை நடந்திருக்கு, நிறைய விஷயங்களை ஓவரலா சொல்றாரு. அதுல நாங்க கேஸ் போடுவோம் விடமாட்டோம்னு கடைசியில ஒரே ஒருத்தர் சொன்னார். அதுலயும் நம்ம போன கார்டுல பார்த்த மாதிரி தான் அவங்க என்ன மாதிரி செய்ய போறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தேன், நீங்க இந்த இதுல முறைகேடுங்கிறது பல விதமா பண்ண முடியும். நிலக்கரி கொள்முதல் அதே ரேட்டுக்கே வாங்கிட முடியும். சரி, அங்க 6 ரூபா 10 காசு வாங்கியிருக்காங்க, இங்கேயும் 6 ரூபா 10 கரெக்ட். ஆனா அந்த நிலக்கரி எவ்வளவு ஈரப்பதோட இருக்குன்னு பார்க்கணும். அந்த பெர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த விலை தாங்காது, இந்த விலை கம்மியா இருந்திருக்கணும். அப்ப நீங்க வந்து வெறும் விலையில மட்டும் சரியா வாங்கிட்டோமா அப்படிங்கிறது இல்ல. அப்புறம் எந்த நேரத்துல எந்த விலைக்கு வாங்கினீங்கன்னு பார்க்கணும். நீங்க வந்து 20 ரூபா வரைக்கும் விலை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. 20 ரூபா வாங்குறது நார்மலா நீங்க வந்து 5 ரூபால இருந்து 6 ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு நீங்க வந்து மரபுசாரா எரிசக்தி வந்து நீங்க 2 ரூபா 3 ரூபாய்க்கு நீங்க வாங்கிட முடியும். சோ 2 ரூபா 50 காசுல இருந்து 20 ரூபா வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு பிளெக்சிபிலிட்டி ரேட்ல முறைகேடுக்கான வாய்ப்பு 150 இருக்கு. நான் வந்து பப்ளிக்ல தான் போட்டு நான் வாங்கினேன். திரு செந்தில் பாலாஜி சொல்ற எல்லாமே டெண்டர்ல தான் போட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் டெண்டர் அப்படி நடந்துச்சு. எல்லாமே டெண்டர் தான். அந்த டெண்டர்ல தான் முறைகேடு நடந்திருக்கு. எல்லாமே ஆன்லைன் டெண்டர், ஓபன் டெண்டர், டிரான்ஸ்பரண்ட் டெண்டர்லாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அந்த டெண்டர்கள் தான் முறை நடந்திருக்குன்னு கோர்ட் மேல கேஸா போச்சுங்க பாருங்க. சோ ஒரு கவர்மெண்ட் நினைச்சா நம்ம பார்த்துருக்கோம். திரு ஆர்.எஸ். அவருடைய கேஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். அரசாங்கமே, அதாவது விதிகளை வகுப்பவர்களே விதிகளை மாற்றலாம் மீறலாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். இப்ப நான் ஒரு விதி வகுத்து நீங்க மீறினீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் ஒரு விதித்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதான்ப்பா விதி, நானே மாற்றுவேன், இதான்ப்பா விதி அப்படின்னு நான் சொன்னதான சட்டம் அப்படி. அந்த மாதிரி வந்து அமைச்சர் பெருமக்கள் அந்த துறையில் ஏதாவது ஒன்று செய்யும்போது கண்டுபிடிக்கிற பெரிய கஷ்டம். அப்போ வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயம் இவங்களுக்கு. நம்ம வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னா எவ்வளவு ஆள் இருக்கிறாங்க, எவ்வளவு கொள்முதல் பண்ணாங்க, இது எல்லாருக்குமே தெரியும். பெரிய ஆர்டிஐல போட்டாலே கிடைச்சிடும். பெரிய ராணுவ ரகசியத்தை வெளியே கொண்டு வந்துடல. ராணுவ ரகசியம் எங்க இருக்குது அப்படின்னா பின்னாடி முறைகேடு நடந்ததாங்கிறதுல இருக்கு. அப்ப முறைகேடு நடந்ததுல இப்ப வந்து சொன்னாங்களா, ஆட்கள் நியமனத்துல எந்த விதமான டிரான்ஸ்பரன்சியும் இல்ல. தற்காலிக ஊழியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. பணி நியமனமும் முழுசா நடக்கல. 700 தான் நடந்திருக்கின்றார். பணி நியமனத்துக்கான ஒரு நல்ல கவுண்டர் வந்து திரு செந்தில் பாலாஜி கொடுத்தார். நேத்து நீங்க 300 பேர் கொடுத்தீங்களே, இந்த 42 நாள்ல நீங்க பரீட்சை வச்சீங்களா, டிஎன்பிசி நடத்தீங்களா, இன்டர்வியூ பண்ணீங்களா, செலக்ட் பண்ணீங்களா, ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, எப்படி பண்ணீங்க, எப்ப பண்ணீங்க? ஆன்கோயிங் ப்ராசஸ். அப்ப ஏற்கனவே இருந்து நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். கவர்மெண்ட் மாறின நபர் வந்திருக்கீங்க. இப்ப சரி, நீங்க அதே மாதிரி வந்து நீங்க 300 பேருக்கு ஏஇல இருந்து ஈயா ப்ரோமோட் பண்ணீங்களே, நீங்க ஃபில்டர் பண்ணீங்களான்னு கேக்குறேன். சோ அது கடைசியில வந்து ஜனவரி பிப்ரவரிக்கு பிறகு அவங்க போன கவர்மெண்ட் செய்ய முடியல. அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் தொடர்ச்சியா வந்து நம்ம பாக்குறோம். முக்கியமான என்னுடைய கவலை இதுல என்ன இருக்கு அப்படின்னா,
அமைச்சருடைய பார்வை பெரும்பாலும் இந்த ஆள் பற்றாக்குறையிலே நிக்குது. ஆள் பற்றாக்குறை வந்து 1,40,000 பேர் இருந்திருக்கணும், 75,000 பேர் தான் இருக்கிறாங்க, 65,000 பேர் ஷார்டேஜ்ன்றார். 65,000 பேர் ஷார்டேஜ், அதை நாங்க போடுவோம். இந்த வருஷத்துல நாங்க வந்து கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு நாங்க வந்து கொண்டு நியமிச்சிரும் சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்துல நாங்க 20,000 பேர் நியமிக்கிறோம் நாங்க பாக்குறோம். ஆனா வந்து 65,000 பேர் கிட்ட நாங்க வந்து கொண்டு வரணுங்கிறது அவருடைய குறிக்கோளா இருக்கு. இது சரியான பார்வையான எனக்கு ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. ஏன்னா விஎஸ் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்றாரு அழகா, ஏங்க இந்த மேன் பொறுத்து தானே நாங்க வந்து அன்இன்டரப்டட் கரண்ட் கொடுத்தோம் அப்படின்னு. அதான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது. நம்ம வந்து செந்தில் பாலாஜி வந்து எந்த குற்றமும் செய்யாதவர்னு நாம நினைக்கல. அவர் வந்து அது என்னங்கிற நீதிமன்றம் பார்க்கணும், அவங்க சொல்லணும். ஆனா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த 65,000 பேர் ஷார்டேஜ் சொல்லிட்டு இருக்கீங்க. 1,00,000 பேர் இருந்தாங்க, 1,40,000 பேர் இன்னைக்கு இருந்திருக்கணும். ஆனா 65,000 பேர் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த 65,000 பேர் இல்லாம 70,000 பேர் வச்சுதான் நாங்க நடத்துறோம் கவர்மெண்ட் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை கொடுத்தோம்ல அப்படின்னு. இது முக்கியமா கவனிக்க வேண்டியது. ஏன்னா மேன் பவர் கூட்டுனா எல்லாமே சரியாயிருங்கிறது 2026ல ஒரு அபத்தமான சிந்தனை. அது வந்து ஒரு சரியான சிந்தனையா இருக்க முடியாது. நீங்க என்ன டெக்னாலஜி அதிகமா கொண்டு போக நீங்க வந்து ரிப்பேர் பண்றதுக்கு சரி பண்றதுக்கு மட்டும் போனா போதுமானது. ஒன்னொன்னு நீங்க போய் நேரா கொடுத்துருவீங்களா, அதுக்கு நீங்க வந்து கான்ட்ராக்ட் லேபர் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். அப்ப நான் திரும்பி ஒரு 60,000 பேர் கொண்டு வர 65,000 பேர் கொண்டு வர போறீங்கன்னு சொன்னா ஒரு ஆவரேஜா பாருங்க, 65,000 பேர் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுல சராசரி சம்பளம் 25,000 வச்சுக்கோங்க. நீங்க 50,000 இருக்கலாம், 12,000 இருக்கலாம், ஒரு ஆவரேஜ் சம்பளம் 25,000 வச்சுக்கோங்க. அப்ப 60,000 பேருக்கு 65,000 பேருக்கு 25,000 சம்பளம்னா ஒரு வருஷத்துக்கு 1,900 கோடி, கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு செலவாகும் கூடுதலா. வருஷம் 2,000 கோடி செலவாகும். இன்னும் அது கூட்டிட்டே தான் போகும். அப்ப ஏற்கனவே கையில காசு இல்லைன்னு உட்கார்ந்து அல்லாடிட்டு இருக்கும் போது இன்னும் 2,000 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் கூடுதல் செலவினத்துக்கான ஏற்பாடு பண்ணாங்கன்னா இப்படி வந்து நிற்கும். அப்ப நமக்கு வந்து நான் மேன் பவர் கூட்டுறேன் ஷார்டேஜ். அவர் வந்து அது ஒன் லைன் ஆஃப் த ஒயிட் பேப்பர் வந்து என்ன வச்சுன்னா மேன் பவர் ஷார்டேஜ். அவர் ஓவரலா சொல்லும் போது முறைகேடு இருந்திருக்கு, பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க எல்லாம் சொல்றாரு. அதை வந்து என்கிட்டயே ஒரு 4 பேர் வந்து சொன்னாங்க அப்படின்றார். அது பூரா வழக்குல போடணும். அப்ப பார்ட்டி ஃபண்ட் இவ்வளவு வாங்கியிருக்காங்க, இன்னார் தான் வாங்கியிருக்காரு, இன்னார் தான் கொடுத்திருக்காரு, அது கேஸ்ல போடணும். அந்த கேஸ் எப்ப போடுவாங்க? ஏன்னா அமைச்சர் ஸ்வேர் பண்றாரு, ஏன்ட்ட சொன்னாங்க, எனக்கு தெரியும், பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்கன்னு அவர் அவ்வளவு உத்தரவாதமா சொல்லும் போது ஒரு அமைச்சராக கான்ஸ்டிடியூஷன்ல பிராமிஸ் பண்ணவர் அவர் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மாறாக வெறும் நான் மேன் பவர் சரி பண்றேன்னா அது அவங்களுக்கு பெரிய டிராப்பாக மாறக்கூடும். 50,000 65,000 பேர் நான் போறேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த கான்சிக்வன்சஸ் அவருக்கு தெரியும். அப்படி மேன் பவரா யோசிக்காம அதுக்கு ப்ரொடெக்ஷனுக்கான வேற விஷயங்களை யோசிச்சாங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த இதுலயே அவர் கொடுத்த ரிப்போர்ட்ல எக்ஸ்பெண்டிச்சர் ரிசிப்டுக்கான அந்த ஒரு காலமா போட்டார். ஆண்டு வாரியா 2001ல இருந்து 2026 வரைக்கும் போட்டார். அதுல பார்த்தோம்னா அப்படியே வரிசையா வந்து சர்ப்ளஸ் கேப் அப்படின்னு போட்டு கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து எங்கேயுமே வந்து பிளஸ்ல இல்ல, எங்கேயுமே வந்து உபரியிலே இல்ல, முழுக்க பெரிய கேப் 2006-11 தான் இருக்கும். 2006-11 தான். திமுக 8ல இருந்து அப்படியே வந்து ஒரு பெரிய ஜம்ப் வந்து 35,000 கோடி ரூபாய் வந்து வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது 2006-11 திமுக ஆட்சி காலத்திற்கு. அதற்கு முன்னாடி வந்து 2001-2006 ஜெயலலிதா அவரோட ஆட்சியில 2,500 கோடி 3,500 கோடி தான் பற்றாக்குறை இருக்குது. ஒரு அரௌண்ட் 3,000 கோடி சம்திங் நினைக்கிறேன். அது 3,000 கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. 8ல இருந்து 35க்கு ஜம்ப். 8,000 கோடியில இருந்து 35,000. 2006-11 தான் இந்த முறைகேடுகள் உச்சத்துக்கு அடைந்தது. திரு ஆற்காடு வீராசாமி அப்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் ஒப்புக்கொண்டார். கொள்முதல்ல முறைகேடு நிறைய வந்துச்சு, அவரே ஒப்புக்கொண்டார். இந்த ஆட்சி ஒருவேளை வீழுமானால் அது மின்சார வாரியத்தினால தான் வீழும் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். வந்து பயங்கரமான குழப்பம். ஒரு கட்டத்துல அப்போது வந்து நிதியமைச்சராக தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நினைக்கிறேன் திரு அன்பழகன் வந்து இயற்கையோடு இயைந்து வாழ பழகிடணும்ட்டார் அசம்பிளிலேயே. ராந்தல்லாம் ஏத்துறதுக்கு. ஆமா, என்னங்க இவ்வளவு கரண்ட் போகுதுன்னு நாமளும் ஒரு கட்டத்துல இயற்கையோடு எழுந்து வாழ எந்த அளவுக்கு அவங்க சிந்திச்சுட்டாங்க கொண்டு போய் அசம்பிளில ஆன் ரெக்கார்டு. நம்ம வந்து கரண்ட் போயிருச்சுன்னா இயற்கையோடு இணைந்து வாழ பழகுங்க, எல்லாம் காத்தாடி எல்லாம் போட்டு கதெல்லாம் திறந்து வச்சுக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில அது எப்படி சாத்தியம் தெரியல, அந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போய் நம்ம 2006-11 தான் 2021-26 மோசம். 2021-26 பெரிய ஜம்ப். ஆமா, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ல வந்து நம்ம இவ்வளவு தூரம் போயிருக்கோம் சொல்லி 2021 செந்தில் பாலாஜியோட கவர்மெண்ட் அதை விட மோசம் வந்து 2006-11 தான். அந்த ஜம்ப் எல்லாம் வந்துட்டு இருக்கும் போது அவங்க அதெல்லாம் பட்டியலிடுகிறார். அதுல ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரிகிறது. இது வந்து திமுக கவர்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ண அட்டம்ப்ட்ல திமுக கவர்மெண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்குறாரோ அப்படின்ற இடத்துல வந்து நிக்குது. 2016-21 அதிமுக ஆட்சியில 58,000 கோடியாக இருந்த வருவாய் பற்றாக்குறை 2021-26 ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக ஆட்சியில 34,000 கோடியாக குறைகிறது. வருவாய் பற்றாக்குறை 58,000 crore to 34,000 crore குறைகிறது. இது வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணுமா, கொஸ்டின் பண்ணுமா? நம்ம வந்து அதான் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் குறிப்பிடுகிறார்,
நாங்க வந்து 75,000 கோடி ரூபாய் வட்டி அடைச்சிருக்கோம் போன கடனுக்கு, அதை சொன்னாரா அப்படின்றார். சோ வந்து உங்களுடைய பற்றாக்குறை இருக்குதுன்னா பற்றாக்குறை வச்சு என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே நம்ம செஞ்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னைக்கு ஊழல் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஊழல் வந்து 10 ரூபா பருப்பை 8 ரூபாய்க்கு வித்தாதான் ஊழல். அந்த மாதிரி நமக்கு தெரியக்கூடியது. 10 ரூபா பருப்பை 12 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்க. 12 ரூபாய்க்குன்னா ஆள் எனக்கு 1 ரூபா உனக்கு 1 ரூபா முடிச்சிடாங்க. நமக்கு என்ன நல்ல பொருள் கிடைச்சிருது. 10 ரூபா பருப்பு வந்து 12 ரூபாய். இதைத்தான் வந்து இந்த அறப்போர் இயக்கம் மாதிரியான விஷயங்கள் வந்து இயக்கங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஸ்மார்ட்டா பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் நிலக்கரி எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. குவாலிட்டி ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி இருக்கு, சூப்பரா இருக்கு. காஸ்ட் என்ன இருக்கு, அதை நீங்க கேட்காதீங்க, நம்ம கிடைக்கல. அதான் சொன்னேன், இப்ப இந்த டிமாண்ட்ல வந்து நீங்க ஒரு இதே கரண்ட்டை நீங்க வந்து சூரிய ஒளியில இருந்து வாங்க, சோலார்ல இருந்து 2 ரூபா 50 காசு வாங்கலாம். நீங்க பீக் டிமாண்ட் சைஸ்ல இப்ப போய் நீங்க வாங்கணும், எனக்கு இன்னைக்கு டீல் பண்ணணும், 20 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்போ ஜஸ்ட் இமேஜின். அப்ப இந்த பக்கம் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்றாரு. அதை வந்து மின்சாரத்துறை அமைச்சர் ரியலைஸ் பண்றாரு. அதாவது மின் உற்பத்தியுடைய சொந்த உற்பத்தியை, தமிழ்நாட்டு அரசு சொந்த உற்பத்தியை நமக்கு வந்து மொத்தமா 21,000 மெகாவாட் தேவைப்படுதுன்னு வெறும் 3,500 மெகாவாட் தான் நம்மகிட்ட இருக்கு. 3,500 மெகாவாட் தான் தமிழ்நாடு அரசுடைய சொந்த மின் உற்பத்தி. ஆனா நமக்கு பீக் சீசன் வந்து எப்படி போயிருக்கு, 21,000 மெகாவாட் போயிருக்கு. எவ்வளவு ஷார்டேஜ் பாருங்க. அப்ப அதனால தான் இன்டர்ஸ்டேட்ல போய் வாங்குறோம், அதனால தான் சென்ட்ரல் கிரிட்ல வாங்குறோம், அதனால தான் தனியார்ட்ட போய் 11th ஹவர்ல இந்த மாதிரி பூல்ல போட்டு நம்ம வந்து பிட்டிங் பண்ணி நம்ம வாங்குறோம். இப்போ என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட் தான். எனக்கு உடனே மின்சாரம் எனக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொன்னா அப்ப 20 ரூபா வரைக்கும் போய் நிக்கிற பாக்குறோம். அப்ப நான் தட்கல் மாதிரி அப்ப என்ன செஞ்சிடறோம், இந்த பக்கம் நான் உற்பத்தியை வளர்க்காமலே இருக்கேன், என்னுடைய உற்பத்தி அதிகரிக்காமலே இருக்கேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் கூட்டிட்டே போகும். நம்ம பாக்குறோம் இயல்புல தனி மனிதர்களோட வாழ்க்கை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம லாஸ்ட் 50 இயர்ஸ்ல பாத்துட்டே இருக்கோம். அப்ப உயர்ந்தும் போது ஒருத்தர் ஃபேன் வாங்குவார், ஒருத்தர் ஏசி வாங்குவார், ஒரு சொந்த வீடு கட்டுவார், வாடகை வீடு விடுவார். அப்ப கன்சம்ஷன் கூட்டிட்டே போகும். ஆனா என்னுடைய மின் உற்பத்தி கூடவே இல்லை. அப்ப நான் வெளியே தான் வாங்கணும். வெளியே வாங்கினா ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா வாங்கிட்டு போறேன், ஒரு யூனிட் 10 காசு வாங்கிட்டு போறேன், முடிஞ்சு வச்சுருக்காரு. அப்ப நான் வந்து பிட்டிங்ல தான் வாங்கினேன், டெண்டர்ல தான் வாங்கினேன், நிறுவனங்கள்ட்ட தான் வாங்கினேன், அரசு அங்கீகாரம் தான் இல்ல. ஆல்வேங் டீல் எங்க உங்களுக்கு ஏன் 3,500 யூனிட்ல நிக்குது, இந்த கேள்வி இருக்கு. அப்ப நம்ம வந்து தன்னிறைவு அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ். அரசாங்கங்கள் ஊழல் பண்றது இந்த இடத்துல தானே. இப்படி கேட்டா அப்படிமாங்க, அப்படி கேட்டா இப்படிமாங்க. நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி ரஜினி சார் சொன்ன மாதிரி ஒரே தலையே சுத்திருச்சு அப்படிங்கிற கணக்கு தான். அப்ப இதுல வந்து தன்னுடைய உற்பத்தியை, மாநிலத்துல சொந்த மின் உற்பத்தி அதிகரிக்கான ஏற்பாடுகள் பண்ணோம். ஆட்கள் நியமனம் சர்வரோக நிவாரணி அல்ல. எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம 65,000 பேர் போட்டா எல்லாமே செட்டில் ஆயிருங்கிறது இல்ல. அது வந்து ஒரு சரியான சொல்யூஷனும் இல்ல. இதுக்கு முன்னாடி திரு செந்தில் பாலாஜி குறிப்பிட்டது போல அந்த 65,000 பேர் இல்லாமலே பண்ணிருக்காங்க. வருஷத்துக்கு 2,000 கோடி. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். 2,000 கோடி புது எக்ஸ்பென்சஸ். அப்ப நீங்க அவ்வளவு செலவுல இருக்கீங்க, புது எக்ஸ்பென்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பார்க்கணும். சோ ஒரு வைஸா செயல்பட்டாங்கன்னா முந்தைய ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடிக்க முடியும், எங்க என்ன நடந்திருக்குன்னு. இந்த ஆட்சியில எதுவும் முறைகேடு நடக்காம அவர் சொன்ன மாதிரி லீக்கேஜ் வந்து சரி பண்ணாலே இதை பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பிளஸ் இந்த ஆட்சியில வந்து புதிய மின் கட்டண உயர்வு கிடையாதுன்னு சொல்லிட்டார். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க, திரு நிர்மல்குமார் அவர்களே சொல்றார், எப்பப்பெல்லாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய வருவாய் உயர்ந்துன்னு பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வு, சின்னதா ஒரு மின் கட்டண உயர்வு 10% 15% ரெவன்யூ கப்பனி எகிரிடும். இந்த ஸ்லாப் சிஸ்டம் எல்லாம் போட்டு போனாங்க பாத்தீங்கன்னா, 200 யூனிட்டுக்கு மேல போனா இவ்வளவு, 300 போனா மொத்த ஸ்லாப் மாதிரி பிரில்லியண்டா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதான் நம்ம நிறைய காசை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு. அந்த மாதிரி 2 மாசத்துலங்கிறது 1 மாசம் நாங்க அதை பண்ணவே இல்லை. கடைசி 5 வருஷம் வரைக்கும் பண்ணவே இல்லை. இப்பயும் சொல்லிட்டாரு. இவர் என்ன சொல்றாரு, நீ தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர், மாதந்தோறும் மின் கட்டணம் இப்போதைக்கு கிடையாது, இந்த ஆண்டுல மின் கட்டண உயர்வு கிடையாது, நாங்க அப்புறம் ஸ்டெபிலைஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்போம். அப்ப வந்து இன்னும் பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. அதனால நேரடியா ஆட்கள் நியமனங்கிற மாதிரி போய் நின்றாம இவர்கள் வந்து உருப்படியா இந்த லீக்கேஜை தடுத்து இந்த ஊழல்களை கொண்டு வந்து பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பை கொடுக்கும்னு நினைக்கிறேன்.